ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டாப்பஸ் எஜுகேஷன். ஸோ நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தது ஃபஸ்ட் மிட் டர்ம் எக்ஸாமுக்கான சிலபஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஓகேங்களா? ஸோ ஆல் சப்ஜெக்ட் தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியலுக்கான ஃபஸ்ட் மிட் டர்முக்கான சிலபஸ் இந்த வீடியோவில் பார்த்தலாம். மறக்காம இந்த வீடியோவை உங்களுடைய 10ஆம் வகுப்பு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நிறைய மெட்டீரியல், கொஸ்டின் பேப்பர், ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர்லாம் அதில் நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ தமிழ் 2025-26 புக்கு மாற்றிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி நமக்கு நியூ சிலபஸ், நியூ டெக்ஸ்ட் புக்கு உண்டான ஒரு சிலபஸ் தான். ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், ஓகேங்களா, முதல் 3 இயர்லேருந்து வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. பட் நமக்கு ஜூலையிலே டைம் டேபிள் வந்திருக்கு அப்படின்னாக்க ஃபஸ்ட்டு 2 லெசன் மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஜூன், ஜூலை பெரும்பாலும் 3 இயல். ஆனால் இப்போ ஜூலையிலே வர மாதிரி இருக்குது. ஜூலை 16க்கு அப்புறம், அதாவது 3வது வாரத்துக்கு அப்புறம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் முதல் 2 பாடம் நல்லா பார்த்துக்கோங்க. கொஸ்டின் பார்த்தோம்னா 50 மார்க்குக்கு கேட்பாங்க. கொஸ்டின் பேட்டர்ன் இங்கே இருக்குது. ஓகேங்களா? சரியான விடையை தேர்ந்தெடுத்ததுலேருந்து 7 கொஸ்டினும், 2 மார்க் கொஸ்டின்லேருந்து 8 கொஸ்டினும், 3 மார்க் கொஸ்டினில் ஒரு 3 அட்டன் பண்ணணும். அதுக்கப்புறம் 4 மதிப்பெண் வினாக்கள், கடிதம் உட்பட அதுலேருந்து 2 கொஸ்டின் அட்டன் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு படிவம் ஒரு நெடுவினா டோட்டலாக 50 மார்க். இதுதான் வினாத்தாள் வடிவமைப்பு 10th பொறுத்த வரைக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ புக்கு மாற்றிருக்காங்கல்ல, அதனால தான் இந்த எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம். ஸோ இங்கிலீஷ் பார்த்தோம்னா ஜூன் மந்த்து, ஜூலை மந்த்துக்கு உண்டானது நல்லா தரவாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ப்ரோஸில் நமக்கு 2 லெசன் இருக்குது. பொயட்ரியில் ஒரு 2 போயம் இருக்குது. அதே மாதிரி சப்ளிமெண்ட்ரியில் 2. ஸோ 2 லெசன் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கணும். ப்ரோஸ், பொயட்ரி, சப்ளிமெண்ட்ரி, ஒக்காபுலரி, நல்லா கிராமர், இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த ஜூன், ஜூலைக்கு உண்டானது. இதுக்கான லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். 2 சாப்டர் தரவாக பார்த்துக்கோங்க. ஒன்று உறவுகளும் சார்புகளும், அதாவது ரிலேஷன்ஸ் அண்டு ஃபங்க்ஷன்ஸ். ஓகேங்களா? அது ஜூன் மந்த்துக்கு உண்டானது. பயிற்சி எக்ஸசைஸ் 1.1லேருந்து ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்தோம் 1.6 வரைக்கும். அதுக்கப்புறம் எண்களும் தொடர் வரிசைகளும். ஓகேங்களா? நம்பர்ஸ் அண்டு சீக்வன்ஸ் செகண்ட் சாப்டர் இருக்குல்ல, ஸோ அது ஃபுல்லாக நீங்கள் 2.10 வரைக்கும் நல்லா தரவாக பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கல் ஜியாமெட்ரி அண்டு கிராஃப் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். வரைபடம் 3.15ம், செய்முறை வடிவியல், அதாவது ப்ராக்டிக்கல் ஜியாமெட்ரி 4.1 நீங்கள் பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் ப்ராக்டிக்கல் ஜியாமெட்ரி இருக்குது. அதாவது இந்த சிமிலர் ட்ரையாங்கிள், ஓகேங்களா, முக்கோணம் வரைதல், அந்த இதுவும், அதுக்கப்புறம் கிராஃபும் இருக்குது. நல்லா தரவாக பார்த்துக்கோங்க. 2 சாப்டர் நல்லா பார்த்தீங்கனாலே போதுமானது. சரிங்களா? ஸோ இதுக்கான மாடல் கொஸ்டின் அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது சயின்ஸ். ஓகேங்களா? ஸோ அறிவியலை பொறுத்த வரைக்கும் ஜூன், ஜூலைக்கு உண்டான ஒரு சிலபஸ் தான். சரிங்களா? அது செய்முறை வடிவில் கொடுத்துருக்காங்க. அது மிட்டமுக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் தேவையில்லை. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இயக்க விதிகள் ஃபிசிக்ஸ்லேருந்து வருது. ஓகேங்களா? அதாவது லாஸ் ஆஃப் மோஷன். அது அடுத்து தாவர உள்ளமைப்பியல் மற்றும் தாவர செயலியல், அணுக்களும் மூலக்கூறுகளும், இது வேதியியல், கெமிஸ்ட்ரியிலிருந்து, உயிரினங்களின் அமைப்பு நிலைகள், ஒளியியல், தாவரங்களின் கடத்தல் மற்றும் விலங்குகளின் சுற்றோட்டம், தனிமங்களின் ஆவர்த்தன வகைப்பாடு, நரம்பு மண்டலம். ஓகேங்களா? ஸோ அதுதான் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் லெசன் 12th, 17th, 13th லெசன், அதுக்கப்புறம் செகண்ட் லெசன் 14, 8, 15th லெசன். ஓகேங்களா? நர்வஸ் சிஸ்டம், நரம்பு மண்டலம், அது வரைக்கும் இருக்குது. அது நமக்கு சயின்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி மிங்கிளாகி வர்றதுனால இங்கே லெசன் நம்பர்ஸ் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். சோஷியல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு 4 பார்ட் இருக்குது. வரலாறு, புவியியல், குடிமியல், பொருளியல், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸ். ஹிஸ்ட்ரியில் 2 லெசன், வரலாறில் 2 பாடம், புவியியலில் 2, குடிமியலில் 2, பொருளியலில் 1 பாடம். சரிங்களா? ஸோ 2, 4, 6, 7 லெசன் இருக்குது. சரிங்களா? அதுதான். ஓகேங்களா? ஸோ ஹிஸ்ட்ரியில் 2 லெசன் பார்த்துக்கோங்க. ஜூனில் 1, ஜூலையில் 1 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஜியாகிரஃபியில் 2 லெசன் இருக்குது. சிவிக்ஸில் ஃபஸ்ட்டு 2 லெசன், எக்கனாமிக்ஸில் 1 லெசன். ஓகேவா? ஸோ அதுக்கான லிங்க் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 10ஆம் வகுப்பு நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.